எலியா தேவனை அறிமுகப்படுத்தினார். எலியாவின் ஆவியை உடையவன் யாரை அறிமுகப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து யாரை அறிமுகப்படுத்தினார்? கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவத்துக்காக யாரிடத்தில் மன்றாடுகிறார்? நாமும் பிதாவாகிய தேவனை மறக்காதவர் மனசே மறந்தது போல நாமளும் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுமா நினைக்கிறோம். எலியா பாகல தெய்வம் என்றால் யார் அறிமுகப்படுத்தினார்? கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் யார் அறிமுகப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தினார். எலியா பிதாவை அறிமுகப்படுத்தினார். எலியாவுடைய ஆவி யோவான் ஸ்நானகனுக்கு கிறிஸ்து அறிமுகப்படுத்தினார். நமக்கு அந்த ஆவி இருந்தால் நம்ம யாரை அறிமுகப்படுத்தணும்? பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்க செய்யணும். எப்படி சிறையில் மனசை ஜெபம் பண்ணாரோ அதே போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடுவார். அவர் தம்முடைய ஆத்மா மரணத்தில் ஊத்துறாராம். என்ன ஒண்ணு பண்ணிக்கன்னு சொல்லிட்டு யாருடைய அக்கிரமங்கள்? நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன பண்றாரா? அநேகருடைய பாவத்தை தானே சுமந்து வேண்டுதல் செய்யறாரு. அன்னை மனசே தான் மாத்திரம் பாவம் செஞ்சது நிமித்தம் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்து அநேகருடைய பாவத்துக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு கூட என்ன பண்றாரா? வேண்டுதல் செய்கிறார். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எப்படி மனசை அவருடைய பாவத்துக்காக பரிந்து பேசி கெஞ்சி மன்றானாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று வரைக்கும் நமக்காக பாவத்தை மாத்திரம் அல்லாமல் சர்வலோகத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் பாவத்துக்காக என்ன பண்றாரா? நிவர்த்தி செய்கிற